வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் காமன் எமிட்டர் கனெக்ஷன் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காமன் எமிட்டர் கனெக்ஷன். நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்குது. காமன் எமிட்டர் கனெக்ஷன்ஸ், காமன் பேஸ் கனெக்ஷன், காமன் கலெக்டர் கனெக்ஷன். இந்த 3 டைப் ஆஃப் கனெக்ஷன் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதில் காமன் எமிட்டர் கனெக்ஷன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த காமன் எமிட்டர் கனெக்ஷனில் பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கு ஒரு சர்க்கிட் இருக்கும், அதில் கரண்ட் டைரெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கு ஒரு சர்க்கிட், அதுக்கான கரண்ட் ஃப்ளோ டைரெக்ஷன்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போது இதில் இன்புட் சிக்னல் காமன் எமிட்டரில் இன்புட் சிக்னல் பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடையில் அப்ளை பண்ணுவோம். பேஸ்க்கும் எமிட்டருக்கும் இடையில் அப்ளை பண்ணுவோம். அவுட்புட் எடுக்கிறது கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் இடையில் அவுட்புட் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எமிட்டர் வந்து காமனாக சர்வ் பண்ணும். ஸோ இன்புட்டுக்கு 2 டெர்மினல் இருக்கும், அவுட்புட்டுக்கு 2 டெர்மினல் இருக்கும். இந்த இன்புட்டுக்கு 2 டெர்மினலில் ஒரு டெர்மினல் பேஸ்க்கு போயிடும், இன்னொரு டெர்மினல் எமிட்டருக்கு போகும். அவுட்புட்டில் வந்துட்டு 2 டெர்மினல் இருக்கணும், அதில் ஒன்று கலெக்டரும் இன்னொன்று எமிட்டருக்கும் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா எமிட்டர் இன்புட் அவுட்புட் ரெண்டுக்குமே காமனாக சர்வ் பண்ணுறதுனால காமன் எமிட்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். இதுக்கான சர்க்கியூட் டயக்ராமை வரைகிறேன். ஸோ ஃபார் என்பிஎன் டிரான்சிஸ்டர் இதுக்கு வரைகிறோம். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டரில் இது N, இது P, இது N, ரைட். இங்கே இந்த பாயிண்ட் பேஸ், இது கலெக்டர், இங்கே எமிட்டர். இப்போது ஜென்ரலாக டிரான்சிஸ்டரில் எமிட்டர் எப்போவுமே ஃபார்வர்ட் பேஸில் கனெக்ட் ஆகிருக்கணும், கலெக்டர் எப்போவுமே ரிவர்ஸ் பேஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இங்கே நெகட்டிவ் எமிட்டரோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா எமிட்டர் என்பிஎன்ல N பாசிட்டிவ் பேஸ்க்கு போகணும், பிகாஸ் பேஸில் தான் P டைப் இருக்குது. இது சிக்னல், இது VBB சப்ளை DC. அந்த அதர் ஹேண்ட் இந்த பக்கம் கலெக்டர்லேருந்து அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஒரு லோட் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். தென் இங்கே இன்னொரு சப்ளை இருக்குது. கலெக்டர் எப்பவுமே ரிவர்ஸ் பைஸில் இருக்கணும், இங்கே N இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த சைட் பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் கோஸ் டு எமிட்டர். ஸோ பாசிட்டிவ் கோஸ் டு கலெக்டர், N ரீஜன். ஸோ இது VCC. இப்போது எமிட்டருக்கு இன்புட் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு டெர்மினலும் அவுட்புட் சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு டெர்மினலும் சப்ளையில் காமனாக இருக்குது. ஸோ இது அதனால் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறத CE கனெக்ஷன். இது லோட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் அப்படிங்கிறது
இங்கே இந்த NPN டிரான்சிஸ்டருக்கு ஒரு ஆரம் ஒர்க் போகிறோம் இல்லைங்களா, இந்த ஆரம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம வரையலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் இங்கே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் எமிட்டர் கரண்ட், பேஸ் கரண்ட் இது அவுட்வர்ட் அப்படின்னா மீதி ரெண்டு இன்வர்டில் போட்டுற வேண்டியதான். ஸோ கலெக்டர் கரண்ட்டும் இன்வர்ட் டைரெக்ஷன் தான், பேஸ் கரண்ட் IBயும் இன்வர்ட் டைரெக்ஷன் தான். ஆன் த அதர் ஹேண்ட் PNP டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கும் நம்ம CE கனெக்ஷன் வரையலாம். வரையும் பொழுது இங்கே டிரான்சிஸ்டரில் இன்வர்ட் ஆரம் ஒர்க் இருக்கும் PNPக்கு. ஸோ இது P, இங்கே N, இங்கேயும் P. ஸோ கலெக்டர் வந்துட்டு P டைப், எமிட்டர் P டைப், பேஸ் N டைப். இப்போ நம்ம வரையும் பொழுது இங்கே சிக்னலை வரைஞ்சிடலாம். எகைன் இப்போ இங்கே நம்ம எப்போவுமே வந்து இன்புட் சைடு ஃபார்வர்ட் பைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது எமிட்டர் ஃபார்வர்ட் பைஸில் இருக்கணும். எமிட்டர் ஃபார்வர்ட் பைஸில் இருக்கணும்னா இங்கே P டைப் அப்படிங்கிறனால பாசிட்டிவ் எமிட்டருக்கு போகணும். ஸோ நெகட்டிவ் பேஸ்க்கு போகுது. ஸோ திஸ் இஸ் VBB. On the other hand, here this is emitter, this is base and this is collector. On the other hand, collector இருந்து நம்ம ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். லோட் ரெசிஸ்டர் வழியாக இங்கே இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணணும். கலெக்டர் எப்பவுமே ரிவர்ஸ் பைஸில் இருக்கணும். இங்கே பாசிட்டிவ். ஸோ அப்படிங்கிறனால P டைப் அப்படிங்கிறனால இங்கே நெகட்டிவை கனெக்ட் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் கோஸ் டு கலெக்டர். இது VCC. இங்கே RL அப்படிங்கிறது லோட் ரெசிஸ்டர், இது சிக்னல். இப்போ டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட் டைரெக்ஷன் எமிட்டரோட இந்த டைரெக்ஷன் ஃபாலோ பண்ணி இன்வர்ட் அப்படிங்கிறனால இங்கே IEக்கு இன்வர்டு கரண்ட் போட்டுருங்க. IE இன்வர்ட்னு போட்டிங்கன்னா மீதி ரெண்டையும் அவுட்வர்ட் போட்டுடலாம். இங்கே IE அவுட்வர்ட் போட்டதுனால IC அண்ட் IB இன்வர்ட் போட்டோம். இங்கே IE இன்வர்ட் போடுறதுனால IC அண்ட் IB வந்து அவுட்வர்ட் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து NPN PNP டிரான்சிஸ்டருடைய காமன் எமிட்டர் கனெக்ஷன் ஜென்ரலாக இருக்கும். இப்போது இதில் நம்ம ஒரு டெர்மினாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். பேஸ் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, பேஸ் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். இதை பீட்டா அப்படின்னு டினோட் பண்ணலாம். பேஸ் கரண்ட் அப்படிங்கிறது IB, ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னா இந்த இன்புட் பேஸ் கரண்ட் அவுட்புட்டில், அதாவது ICயில் நம்ம இங்கே இன்புட்டாக போகிற இந்த பேஸ் கரண்ட் அவுட்புட்டில் இங்கே IC வழியாக, அதாவது கலெக்டரில் கொடுத்துருக்கக்கூடிய லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக நம்ம அவுட்புட் எடுக்கும் பொழுது அது எவ்வளோ ஆம்ப்ளிஃபை ஆகிருக்குது, இன்புட்டை பொறுத்து தான் அவுட்புட் மாறும். ஸோ அப்போ எவ்வளோ ஆம்ப்ளிஃபை ஆகிருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து பேஸ் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஜென்ரலாக டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்ஸ் வந்துட்டு ஆம்ப்ளிஃபையராக யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பேஸ் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். இப்போ இங்கே இன்புட் கரண்ட் அப்படிங்கிறது பேஸ் கரண்ட் IB, அவுட்புட் கரண்ட் அப்படிங்கிறது கலெக்டர் கரண்ட் IC. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, the ratio between the output current to the input current is called base current amplification factor, beta.
ஸோ பீட்டா அப்படிங்கிறது change in base current divided by change in collector current divided by change in base current at VCC is equal to constant. At this VCC voltage is constant. Right. Generally, இப்போ நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டோட்டல் இன்புட்டில் டோட்டல் சார்ஜ் கேரியர்ஸில் 100% அப்படின்னு வச்சுக்கிட்டா, which is fed into emitter வழியாக உள்ளே போகிறதுல 5% or less தான் பேஸ் ஜங்ஷன் வழியாக வெளியே வரும், எலக்ட்ரான் ஹோல் காம்பினேஷனில் வெளியே வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 95% or greater than that கலெக்டர் கரண்ட்டாக தான் வெளியே வரும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த ரேஷியோ வச்சுக்கிட்டா கூட பீட்டா ஈக்குவல் டு 95/5 அப்படின்னு போடும்போது 19 வரும். ஸோ ஜென்ரலாக இன் அ சிஇ கனெக்ஷனில், காமன் எமிட்டர் கனெக்ஷனில் பீட்டா வேல்யூ 20 ஆர் எபோவ் தான் இருக்கும். 20க்கு மேலே தான் கட்டாயமாக இருக்கும். அதாவது ஜென்ரலாக பீட்டா வேரிஸ் ஃப்ரம் 20 to 500 depending upon the connections and other settings. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஹை பீட்டா வேல்யூ டெல்ஸ் தட் இங்கே கொடுக்கக்கூடிய வீக் சிக்னல், ரைட், வீக் சிக்னல் இஸ் மச் ஆம்பிளிஃபைடு. அதாவது கரண்ட் கெயின் ஆஃப் தி சர்க்யூட் இஸ் ஹை அப்படின்னு சொல்லுது. கரண்ட் கெயின் ஆஃப் தி சர்க்யூட் இஸ் ஹை அப்படின்னா வோல்டேஜ் கெயினும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஹையர் வேல்யூஸ் ஆஃப் பீட்டா implies the current as well as voltage gain. Current as well as voltage gain. So this is about common emitter connection. In a nutshell, in common emitter connection, emitter is common in both PNP and NPN mode for input and output, right? So idhula nama current amplification factor adha define பண்ணிருக்கிறோம். next segment la idhiliye characteristics of common emitter connection பார்க்க போறோம். Characteristics of common emitter connection. Characteristics of common emitter connection. இதில் இந்த characteristics அப்படிங்கிறது curve, அதாவது two different parameters எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிற அந்த sketch தான் characteristics அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் வரைஞ்சிடலாம், பிறகு இதனுடைய characteristics curve பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டயக்ராம் NPN டிரான்சிஸ்டரை பேஸ் பண்ணி வரைய போகிறோம். அதே மாதிரி இன்புட்டில் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம்.
அவுட்புட்டில் ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும், அவுட்புட்டில் ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஹவு டு மேக் திஸ் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்து நீங்கள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே இந்த பேட்ரி வரையும் போது தான் நீங்கள் கவனமாக வரைய வேண்டியிருக்கும். என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறனால இங்கே என் இருக்குது. ஸோ இந்த சைட் ஃபார்வர்ட் பைஸில் இருக்கணும். இன்புட் அப்படிங்கிறனால எப்பவுமே இங்கே நெகட்டிவ் தான் கீழே இருக்கணும், எமிட்டர் கனெக்ட் ஆகணும். ஸோ விபிபி இது. இங்கே நம்ம வைக்கிற டாட் என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது அம்மீட்டர் மைக்ரோ ஆம்பியர், இது வோல்ட் மீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்ட். தென் கலெக்டர் சைட், கலெக்டரில் கலெக்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர், தென் கலெக்டர் வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டர், தென் இந்த பக்கம் ஒரு சப்ளை இருக்கும். ரிவர்ஸ் பைஸ் அப்படிங்கிறனால இங்கே பாசிட்டிவ் கொடுக்கணும், எமிட்டருக்கு கலெக்டருக்கு பாசிட்டிவ் கொடுக்கணும், எமிட்டருக்கு நெகட்டிவ் கொடுக்கணும். விசிசி இது வோல்ட் மீட்டர், மில்லி அம்மீட்டர். இப்போது இங்கே கனெக்ஷன், இது காமன் கிரவுண்ட் டாட், இங்கே கனெக்ஷன் இருக்குது டாட், இந்த இடத்துலையும் 3 லைன் மீட் பண்ணுறதுனால அந்த இடத்துல டாட் வைக்கணும், அதான் ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். என்பிஎன். ஸோ இது எமிட்டர், இங்கே பேஸ், இங்கே கலெக்டர். இப்போவும் நம்ம டைரக்ஷன் வரைஞ்சிக்கலாம். ஐஇ எங்கே ஆரோ மார்க் இருக்கோ ஆரோ மார்க் ஃப்ளோ ஒரு டைரெக்ஷனில் தான் நம்ம கரண்ட் டைரெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஃப்ளோ ஆகிறது டவுன்வர்ட் டைரெக்ஷன் அப்படின்னா இங்கே ஐசி இன்வர்ட் டைரெக்ஷன், இங்கே உள்ளே போகிறது ஐபியும் இன்வர்ட் டைரெக்ஷன் தான் வரும். இது தவிர இதில் இருக்கக்கூடிய சில நோட்டேஷன்ஸ், இந்த வோல்ட் மீட்டர் இது மெஷர் பண்ணக்கூடியது, இந்த பேஸுக்கும் எமிட்டருக்கும் உள்ள வோல்டேஜை மெஷர் பண்ணும். ஸோ இது விபிஇ. இந்த கரண்ட், இந்த மைக்ரோ ஆம்பியர் கரண்ட்டு பேஸில் உள்ளே போகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணும். ஸோ தட் ஐபி. இங்கே இருக்கக்கூடிய வோல்ட் மீட்டர் கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் உள்ள கரண்ட்டை சொல்லுது. ஸோ இது விசிஇ. இங்கே இருக்கக்கூடிய இந்த மில்லி அம்மீட்டர் கலெக்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணும். ஸோ இது ஐசி. இந்த காம்பனண்ட்டுக்கு பேர் ரியோஸ்டாட், வோல்டேஜை வேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் டைரெக்டாக நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம், டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடாது, ரியோஸ்டாட் வழியாக கனெக்ட் பண்ணணும். ஸோ தட் லெட்ஸ் ட்ரா எ ரியோஸ்டாட் and then make the connections. Positive. So this is VCC. இது rheostat. இதுதான் schematic diagram for common emitter connection. Okay, so இந்த diagram நீங்க தப்பலாம் வரைஞ்சுக்கணும். diagram தப்பலாம் வரைஞ்சிட்டீங்கன்னா other things are bit easier. so இப்போ இதில் நம்ம characteristics அப்படிங்கிறது curve அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு 3 types of characteristics இருக்குது.
ஒன்று input characteristics, ரெண்டாவது output characteristics, மூணாவது transfer characteristics. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் வரைஞ்சிட்டு அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அதே போல் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் வரைஞ்சிட்டு அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்லேருந்து நம்ம டிடியூஸ் பண்ணக்கூடியது கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர். அதுதான் நம்ம ஏற்கனவே முன்னாடி டிஃபைன் பண்ணோம், பேஸ் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர்ன்ட்டு. ஸோ கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இதை நம்ம பீட்டா அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் RO, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI. ஸோ இப்போ இந்த ஒன்றையும் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிமேட்டிக் சர்க்யூட் டயக்ராம் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா, பை அஸ்யூமிங் திஸ் இஸ் ஃபங்க்ஷனல். ஸோ இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இதில் இந்த சர்க்யூட் செட்டப் வச்சு பண்ணும் பொழுது எப்படி இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். Let us start with input characteristics. So one input characteristics. So input characteristics அப்படிங்கிறது it is a curve between base emitter voltage and base current when the collector emitter voltage is constant. So collector emitter voltage constant fix பண்ணிக்கிட்டு base emitter voltage vary பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் வேல்யூக்கும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வேரி பண்ணும் பொழுது பேஸ் கரண்ட் என்ன வருது அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி அதை ஒரு கர்வாக வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ கர்வ் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸில் VBE and y ஆக்சிஸில் IB இருக்கும். ஸோ இந்த கர்வ் நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VCE அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ரைட். ஸோ இந்த டயக்ராம் வரையும் பொழுது VCE கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வரையணும். அதுக்கு we need the tabulation, we need the readings. நம்ம என்ன ஸ்கெட்ச் பண்ண போகிறோம், we are going to vary VBE வேரி பண்ண போகிறோம் in terms of volt. நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் IB கிடைக்க போகுது. அதுக்கு VCE ஃபஸ்ட் 1 volt அப்படி வச்சுக்கிட்டா கரஸ்பாண்டிங்காக என்ன IB வரும். தென் VCE 2 volt, அதாவது VCE இங்கே VCE = 1 voltனு செட் பண்ணிவிட்டு VBE 0.1, 0.2, 0.3 and so on இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும் பொழுது கரஸ்பாண்டிங்காக IB என்ன வரும் அப்படிங்கிற நோட் பண்ணிக்கிறோம். தென் VBE 0 பண்ணிவிட்டு VCE 2 voltனு மாற்றிட்டு அதுக்கு பிறகு திரும்பியும் VBE 0.1, 0.2, 0.3 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா என்ன IB வரும்
அதை அடுத்த காலம் எழுதிட்டே வர்றோம். இதே போல் விசியை 3 வோல்ட் வச்சுட்டு பிறகு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் விபிஇக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் விசிஇ எடுத்துக்கிறோம், கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வோல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விபியை வேரி பண்ணி ஐபி இந்த காலத்தில் வரும். 2 வோல்ட் விசிஇன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விபியை வேரி பண்ணால் என்ன ஐபி வரும். 3 வோல்ட் விசிஇன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விபியை வேரி பண்ணிட்டே போனால் என்ன ஐபி வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு வரைஞ்சோம் அப்படின்னா வரக்கூடிய கர்வ் இப்படி இருக்கும். இந்த கர்வ் இப்படி இருக்கும். ஃபார் விசிஇ ஈக்குவல் டு 1 வோல்ட், அடுத்து விசிஇ ஈக்குவல் டு 2 வோல்ட், அடுத்து விசிஇ ஈக்குவல் டு 3 வோல்ட். ரைட். ஸோ இங்கே 0.7, 0.8, 0.9, 1.0 and so on சொல்லிட்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த கரண்ட் அப்படிங்கிறது மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது, இங்கே வோல்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கர்வ் பார்த்தோம் அப்படின்னோம்னா இட் லுக்ஸ் லைக் த பிஎன் ஜங்ஷன் அதனுடைய வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸோட ஃபார்வர்ட் பயஸ் கர்வ் மாதிரியே இருக்குது. ஏன் அப்படின்னோம்னா இப்போது இங்கே இருக்கக்கூடியதும் இந்த டிரான்சிஸ்டரில் பேஸ் எமிட்டர் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் தான். அண்ட் திஸ் பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்ட். ஸோ இங்கே ஃபார்வர்ட் பயஸ் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிஎன் ஜங்ஷனுக்கு. ஸோ ஒரு ஜங்ஷன் மட்டும் டிரான்சிஸ்டர் இருந்துச்சுன்னா இட் இஸ் நத்திங் பட் அ டயோட். ஸோ நம்ம டிரான்சிஸ்டருங்கிறதே 2 டயோட் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பிகினிங்கில் பார்த்தோம். ஸோ இங்கே விசிஇ 0 வோல்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அ டயோட். ரைட். ஸோ டயோடுக்கு என்ன நீ வோல்டேஜில் ஃபார்வர்ட் பயஸ் கர்வ் வருமோ அதே கர்வ் தான் இங்கேயும் வரும். when you increase the VCE கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே the voltage at which the IB starts to increase கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவ்வளோ தானே ஒழிய இட்ஸ் எஃபெக்டிவ்லி திஸ் கர்வ் இஸ் ஈக்குவலன்ட் டு தி ஃபார்வர்ட் பயஸ் கர்வ் ஆஃப் அ நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்லோப் எடுக்கலாம். ஸ்லோப் எடுத்தோம்னா இங்கே கிடைக்கிறது சேஞ்ச் இன் விபிஇ ஹரிசாண்டலில் இருக்கிறது, வெர்டிக்கல் லைன் சேஞ்ச் இன் IB for a particular constant collector emitter voltage. இப்போ input resistance RI அப்படிங்கிறது input resistance RI அப்படிங்கிறது it is nothing but delta VBE divided by delta IB at VCE constant. So input resistance ங்கிறது it is the ratio between the change in base emitter voltage to the change in base current at collector emitter voltage is constant. இப்போ இந்த இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் 2 நோட்டபிள் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த கர்வ் ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷனுடைய ஃபார்வர்டு பயஸ் கர்வுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, இந்த கர்வை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கர்வுடைய இந்த
IB இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ரேபிட்னஸ், how steeply IB increases அப்படிங்கிறது when compare with CB connection, அதாவது காமன் பேஸ் கனெக்ஷன். அதை பற்றி டிஸ்கஸ் எதுவும் பண்ணலை. பட் காமன் பேஸ் கனெக்ஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஐபியினுடைய ரேபிட்னஸ் வந்து குறைவாக இருக்கும். ஸோ ஐபியோட ரேபிட்னஸ் குறைவாக இருக்கும்போது ஸோ லெஸ் ரேபிட்லி இன்க்ரீசஸ், குறைவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கர்வ் குயிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வெர்டிக்கல் லைன் ஹைட்டாகவும் ஹரிசாண்டல் லைன் சின்னதாகவும் வரும். நீங்கள் ஸ்லோ படுத்திங்கன்னா அட் எனி இன்ஸ்டன்டேனியஸ், 2 இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் கிடையில. இது ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹரிசாண்டல் லைன் சின்னதாகிட்டே போகும், வெர்டிக்கல் லைன் சின்னதாகிட்டே போகும், ஹரிசாண்டல் லைன் வைடர் ஆகிட்டே போகும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம், ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இங்கே கால்குலேட் பண்ணக்கூடிய இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா, சிஇ மோடில் ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் when compare with in comparison with CB mode. Okay. So this is two notable points in input characteristics. So input characteristics la input resistance பார்த்துட்டோம். So இதே மாதிரி output characteristics sketch பண்ணலாம். ரெண்டாவது output characteristics. output characteristics அப்படிங்கிறது, இப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது பேஸ் எமிட்டர் ஜங்ஷன், அதாவது பேஸ் எமிட்டர் வோல்டேஜுக்கும் பேஸ் கரண்ட்டுக்கு இடையில் பார்த்தோம். அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கலெக்டர் சைடு பார்க்கணும். கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜுக்கும் கலெக்டர் கரண்ட்டுக்கு இடையில் நம்ம வரையக்கூடிய கர்வ் தான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். ஸோ இந்த கர்வ் வரையும் பொழுது இன்புட் கரண்ட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ அவுட்புட் characteristics curve is a curve that is to be drawn between the collector emitter voltage and collector current when the base current is constant. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் VCE இருக்கும், கலெக்டர் எமிட்டர் கரண்ட் இருக்கும். Y ஆக்சிஸில் கலெக்டர் கரண்ட் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லி ஆம்பியரில் யூனிட் இருக்கும், இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்ட்டில் இருக்கும். இப்போ எப்படி நம்ம டேபிளேஷன் போட போகிறோன்னா, இங்கே டேபிளேஷன் போடுறதுக்கு we are going to vary VCE in terms of voltage and we are going to measure what? We are going to measure IC in terms of milliampere. IC in terms of milliampere for different values of IB which is measured in microampere. Okay, so for example for 5 microampere, 10 microampere and IB of 15 microampere. Let us fix this and then
ஐபி 5 மைக்ரோ ஆம்பியர், அதாவது இங்கே 5 மைக்ரோ ஆம்பியர் செட் பண்ணிட்டு தென் விசிஇயை 0.1 0.2 0.3 அண்ட் so on இன்க்ரீஸ் பண்ணால் கரஸ்பாண்டிங்காக என்ன ஐசி வருதோ அதை நோட் பண்ணிகிட்டே வரணும். தென் ஐபியை 5 மைக்ரோ ஆம்பியர்லேருந்து 10 மைக்ரோ ஆம்பியருக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது விசியை வேரி பண்ணி கரஸ்பாண்டிங் ஐசியை இங்கே நோட் பண்ணுறோம். இதே மாதிரி ஐபி ஃபார் 15 மைக்ரோ ஆம்பியர் செட் பண்ணிட்டு ரீடிங்ஸ் எடுத்துக்கிறோம். ரீடிங்ஸ் எடுத்த பிறகு 5 மைக்ரோ ஆம்பியருக்கு இருக்கும் பொழுது விசியை வேரி பண்ணிட்டே வரும் பொழுது ஐசி என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஸ்கெட்ச் பண்ணுறோம். ஸ்கெட்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்ச் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய கர்வ் இப்படி இருக்கும். தென் அடுத்த கர்வ் so this is for IB which is equal to 5 micro ampere. This is for IB which is equal to 10 micro ampere. This is for IB which is equal to 15 micro ampere. இந்த டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஐபிக்கும் நம்ம விபியை சேஞ்ச் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கரண்ட் அதுக்கப்புறம் சேச்சுரேட் ஆகிடுது. ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறது, அதுக்கு பிறகு சேச்சுரேட் ஆகுது. ஸோ அந்த வேல்யூ அப் டு விச் for the increase in VCE, IC increases. ஸோ எந்த வேல்யூ வரைக்கும் நம்ம VCE இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது IC இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த வேல்யூ அப் டு திஸ் வேல்யூ, அதுக்கு பேர் நீ வோல்டேஜ் அப்படின்னு பேர். நீ வோல்டேஜ் அப்படின்னு பேர். ஸோ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் நீ வோல்டேஜுக்கு பிறகு output collector current that tends towards saturation. Effectively, beyond knee voltage, collector current is independent of collector emitter voltage. The saturation value of the collector current is depending upon the base current. Base current increase பண்ணா saturation level increase ஆகுது. For example, இதுக்கு 10 milliampere அப்படின்னா you can say this is 20 milliampere. For this it is you can say 30 milliampere. So the 10 20 30 comes because we have increasing the IB from 5 to 10 to 15. So 5 to 10 10 to 15 increase ஆகும் பொழுது இங்கே IC யோட saturation level increase ஆகுது. பட் இங்கே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் என்னன்னா, this curve is not completely flat, it is not completely horizontal, it's almost saturated, but there is still a noticeable slope. And the noticeable slope comes, it is because இங்கே collector reverse bias இருக்கிறனால when you increase the collector emitter voltage அந்த depletion region increase ஆகுது. So depletion region wider ஆகும்போது certain more number of majority charge carriers will be catched. என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரக்கூடிய அந்த டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆகும்போது பேஸ் ரீஜனில் எலக்ட்ரான் ஹோல் ரீகாம்பினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டிப்ளீஷன் ரீஜனில் மோர் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்கவுண்டர் ஆகுது. பிகாஸ் ஆஃப் தட் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரோட நம்பர் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, அதாவது விசிஏ இன்க்ரீஸ் ஆகும்போது டிப்ளீஷன் லேயர் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ரீஜன் இன்க்ரீஸ்னால அதுக்குள்ளே ட்ராப் ஆகக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த நோட்டிசபிள் ஸ்லோப் வருது. இதுவே காமன் பேஸ் கனெக்ஷனாக இருந்தால் திஸ் கர்வ் இஸ் ஃப்ளாட். திஸ் காமன் பேஸ் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா திஸ் கர்வ் இஸ் ஃப்ளாட். இப்போ இந்த ரீஜியனை தான் ஆக்டிவ் ரீஜியன் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டிங் ரீஜியனை ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் ரீஜன் இஸ் கால்ட் ஆக்டிவ் ரீஜியன்.
ஜென்ரலாகவே ஒரு டிரான்சிஸ்டரை வந்து எப்போவுமே ஆக்டிவ் ரீஜனில் தான் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தம்ப் ரூல். இப்போ இங்கே அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்துட்டு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் RO அப்படிங்கிறது சேஞ்ச் இன் கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் டு சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் ஃபார் at IB which is equal to constant அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா, ரைட். இப்போ இங்கே there is a noticeable slope அப்சர்வ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா when comparing with CE connection offers less output resistance. So நம்ம ப்ரீவியஸாக என்ன சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா when comparison with the common base connection, common emitter mode offers more input resistance, several hundred ohms இருந்திருக்கும். இங்கே ஆனால் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் காமன் பேஸை விட காமன் எமிட்டர் கனெக்ஷன்கிறது லெஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுது. திஸ் வில் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 50 கிலோ ஓம்ஸ், அரௌண்ட் 50 கிலோ ஓம்ஸ் அந்த ரேஞ்சில் நமக்கும் இருக்கும். This is all about output characteristics and output resistance. So this R0 is nothing but, output resistance. And the third one which we have to discuss now is transfer characteristics. Another curve, transfer characteristics, அதை பார்க்கலாம். Third one is transfer characteristics. Transfer characteristics is also a curve. It is drawn between IC and IB when the VCE is constant. இந்த curve வந்துட்டு IC-க்கும் IB-க்குமான curve VCE கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு வரைய வேண்டிய curve. ஸோ இதுக்கான நம்ம டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா x ஆக்சிஸில் IB இருக்கும் in terms of மைக்ரோ ஆம்பியரில், y ஆக்சிஸில் IC இருக்கும் in terms of மில்லி ஆம்பியரில். ஸோ நம்ம அதுக்கு டேபிளேஷன் போட்டோம் அப்படின்னா we are going to change IB in terms of micro ampere for different values of VCE. So that for VCE equal to 1 volt, we are going to vary ICE something like 0.1, 0.2 and you can say microampere. So you can say that 5, 10, 15, 20, 25 and so on. Corresponding IC collector current measure பண்ணிக்கலாம். Then let us increase VCE to 2 volt. Again vary IB from 0 to increasing trend. Measure the corresponding IC in terms of milliampere. Similarly for 3 volt, 4 volt of VCE, corresponding variations in the collector current is noticed for the variation of base current. So from the tabulation we can take the reading and we can plot the curve. அப்படி curve plot பண்ணும் பொழுது we will get the curve like this. So we will get the curve like this. So this curve is for VCE equal to 1 volt, another curve for VCE equal to 2 volt, another curve for VCE equal to 3 volt.
like this you will get the curve, and we can draw the slope here as well, right? So this slope variations in the delta IB, this curve for delta IC at constant VCE. So now we can define current amplification factor. So here on CE mode, base current amplification factor beta, which is delta IC by delta IB, that is change in collector current to the ratio between the change in collector current to the change in base current at constant collector emitter voltage. So இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 20 to 500 வரைக்கும் இந்த பீட்டா வரலாம் depending upon the configurations அப்படின்னு சொல்லிட்டு. So this is all about the characteristics of common emitter connection. So common emitter connectionல மூணு characteristics curve வரைகிறோம். input characteristics curve, ஒரு output characteristics curve and transfer characteristics curve. input characteristics curve வரையும் போது inputல இருக்கக்கூடிய வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில VBEக்கும் IBக்கு இடையில வரைவோம். அவுட்புட் வோல்டேஜ் VCE கான்ஸ்டண்டாக வச்சுப்போம். இதே அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையும் பொழுது அவுட்புட் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய VCEக்கும் ICக்கு இடையில கர்வ் வரைவோம். IBயை கான்ஸ்டண்டாக வச்சுப்போம். ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையும் பொழுது IBக்கும் ICக்கும் VCயை கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு நம்ம ரீடிங் எடுத்து கர்வ் வரைவோம். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது, அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர், இந்த கேஸில் வந்து பேஸ் கரண்ட் ஆம்ப்ளிஃபிகேஷன் ஃபேக்டர் நம்ம கால்குலேட் பண்ண முடியுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் தி காமன் எமிட்டர் கனெக்ஷனுடைய தியரி. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்துட்டு டிரான்சிஸ்டர் பயாசிங், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக உங்களுடைய சஜஷன்ஸ் கமெண்ட் சொல்லணுனாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜோதிமுருகன் ருத்ரமூர்த்தி. வணக்கம் நண்பர்களே.